வணத்து சின்னப்ப பக்தர்களே, கடந்த வருடம் மே மாதம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எகிப்தில் இருக்கிற கெய்ரோ என்ற ஏர்போர்ட்ல 40 பேர் போய் இறங்கினோம். எகிப்து ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு எங்களை ஒரு வாகனத்தில் அந்த 40 பேரையும் கூட்டிக் கொண்டு தங்கு விடுதிக்கு அழைத்து சென்றார்கள். அன்று இரவு இங்கே தங்கினோம். காலையில் எழுந்தபோது பிரெட்டு, காஞ்ச பிரெட்டு மற்றதெல்லாம் இருந்தது அந்த ஹோட்டலில். அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பிரெட்டை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் ஏறினோம். எங்களுக்கு பாதுகாப்பாக எஸ்கார்டு ஒருத்தர், அதே போல் வழிகாட்டுறதுக்கு ஒருத்தரும் துப்பாக்கி ஏந்தி ஒருத்தரும் அந்த வாகனத்தில் அந்த பஸ்ஸில் அவங்களும் வந்தார். அந்த எகிப்தில் நம்ம பயணம் மேற்கொள்கிற போது ஒரு காவலரையும் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் எகிப்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு பாலைவனத்தில் போகிறது மாதிரி பயணம் இருக்கும். வாகனம் புறப்பட்டது, போய்கொண்டே இருந்தது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பயணம் அதில் இருந்தது. அந்த பயணத்தில் பார்க்கும்போது பறந்து திறந்த வெளிகள், 2 சைடும் மண்ணாத்தான் இருந்தது. ஒரு கொஞ்சம் தூரம் அதற்கு எடுத்தால் போகிற போது மண் குவியல்களாக அங்கே இருந்துச்சு. அதற்கடுத்து நாங்கள் ஒரு கடலை கடந்து செங்கடலை கடந்து அடுத்த இடத்திற்கு சென்றோம். அங்கே போனால் அங்கிட்டு பெரிய பெரிய மலைகள், 2 பக்கமும் மலைகளாகவே இருந்தது. ஒரு இடத்துல நாங்கள் போய் மோசே அந்த சைனாய் மலையை போய் சென்றடைந்தோம். அந்த சைனாய் மலை உச்சிக்கு போனோம்னா இங்கே ஒட்டகத்தில் ஏறினேன். சைனா மலையினுடைய உச்சிக்கு மோசே காட்சி கண்ட இடத்துக்கு இங்கே போகணும். ஒட்டகம் தான் அந்த எகிப்தில் ஒரு வாகனமாக மலை பிரதேசத்தில் போறதுக்கு இருக்கு. இடையில எங்கேயாவது ஒரு டீ கடை, அந்த டீ கடைக்கு போனோம்னா அவன் சொல்றதே ரேட்டு. பாத்ரூம் போனோம்னா அவன் சொல்ற அந்த டாலரை கொடுத்துட்டு $2 கொடுக்கணும், அமெரிக்கன் டாலர். இப்படியாக நாங்கள் அந்த மலையை, சைனாய் மலையை போய் அடைந்தோம். அந்த மலைக்கு கீழே ஒரு துறவர மடமானது இருக்கிறது, சிஸ்டர்ஸ் இருந்தது. அந்த அளவுக்கு மலையை ஒட்டி அந்த கார்மேல் மடமானது கட்டப்பட்டிருக்கு. இத்தாலி நாட்டிலிருந்து ஒரு சிஸ்டர் அங்கே இருந்திருக்காங்க. யாராவது வரணும்னா அந்த மேலே இருக்க சன்னலை திறந்துதான் பார்ப்பாங்க. அந்த பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு எப்போது அடிக்கடி அங்கே விட மாட்டாங்க. ஆக நாங்கள் சென்ற இடம் பல மணி நேரம் பயணம் சென்ற இடம் 2 சைடு திறந்த வெளிகள், மலைகள், மண்மேடுகள் இதுதான் இருந்தது. ஆனா அந்த மலையில போய் இந்த ஒரு மடம் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். ஆக எகிப்து என்பது இஸ்ராயல் மக்கள் அடிமையாக இருந்த ஒரு இடமாக இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடிமை, அந்த பார்வ மன்னனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு இடம். அதே போல அங்கே நைல் நதியானது ஓடுது. ஒரே ஒரு நைல் நதிதான் அங்கே ஓடுது. அந்த நதிக்கு பக்கத்துல தான் இந்த இஸ்ராயல் மக்களை அடிமையாக அந்த பார்வ மன்னன் வைத்திருந்தார். செங்கல் சூளையில வச்சு அவர்கள் செங்கல் செய்வதற்கு, மற்ற வயல்கள் செய்வதற்கு அடிமைகளாக வைத்திருந்தார். அவங்களுக்கு மோசே மீட்டு கொண்டு அந்த செங்கடலை கடந்து இங்கே போற ஒரு இடம். ஆக இந்த எகிப்து தேசத்தை பற்றி உங்களுக்கு ஏன் இப்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நம்ம புனித வனத்து சின்னப்பர் அந்த எகிப்து தேசத்துல வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் வாழ்ந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்கே ஒரு அரசன் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக 22 வயதுல அவர் வனாந்தரத்திற்கு அவர் செல்லுகிறார். அங்கே ஒரு குகையிலேயே அவர் தங்கி இருக்கிறார். இவர் சாதாரண ஒரு மனிதர், ஒரு குடும்பத்திலிருந்து போனவர் அல்ல, ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்திலிருந்து சென்றவர். ஏன் அவர் போனாங்க? இவருடைய மைத்துனரே அந்த கிறிஸ்துவனை துன்புறுத்துகிற அரசருக்கு இவரை காட்டி கொடுத்தார். ஏன்னா இவருடைய சொத்தை பூரா அபகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவரை காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர் அங்கிருந்து தப்பித்து அந்த குகையிலிருந்து, அந்த குகையில வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குகையில போய் 22 வயசுக்கு போறார். ஆனா அவரு இறக்கிற வயசை சொல்லுகிற போது வரலாற்றிலே 90 வயது என்று சொல்றார். ஆக இந்த வனத்து சின்னப்பர் ஒரு முனிவராக நாம்
பெற்றிருக்கிறோம். அந்த புனிதர் யார்? புனித வனத்து அந்தோனியார். ஆக இந்த வனத்து அந்தோனியார் எகிப்து தேசத்தை சார்ந்த ஒரு புனிதராகவே அவர் இருக்கிறார். இவருக்கு ஒரு கடத்துல ஒரு ஆணவம், நம்மை விட ஒரு தவ முனிவர் ஒருவர் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோதாசன் ஒருவர் பிறந்திருக்கிறார் சொல்லி ஒருவர் அரசன் ஒருவர் பிறந்திருக்கிறார் சொல்லி ஆணவம் இருக்கிற போது ஒரு தவ முனிவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிற போது இந்த வனத்தன்மையாருக்கு ஒரு ஆணவம், நம்மை விட ஒரு தவ முனிவர் இருக்கிறாரா, அவரை பார்க்க வேண்டும் என்று இவரும் ஆசைப்படுகிறார். ஆக அவர் இருக்கிற இடத்திற்கு நடந்து செல்கிற போது ஒரு பூதம் இவரை போக விடாமல் தடுத்தது என்று சொல்லப்படுது. ஆனாலும் அங்கிருந்து அவர் தூதர்கள் வழியாக அங்கிருந்து மீண்டு அவர் வனத்து சின்னப்பர் இருக்கிற இடத்திற்கு அவர் செல்லுகிறார். அங்கே வனத்து சின்னப்பர் குகையை அடைத்துக் கொண்டு அந்த குகைக்குள்ளேயே அவர் தவம் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இவர் போய் காத்து கிடக்கிறார். இவர் திறப்பாரா, எப்போது அவரை பார்க்க முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கட்டத்திலே அந்த கல்லை விலக்கிக் கொண்டு அவர் வெளியே வருகிறார். வருகிற போது வழக்கமாக ஒரு காகமானது ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்துதான் கொடுக்கும், ஒரு அரை ரொட்டி துண்டை. ஆனால் அன்னைக்கு முழு ரொட்டி துண்டை அந்த காகமானது இந்த புனிதருக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போது அந்த அந்தோனியார் வனத்து சின்னப்பர் வெளியே வருகிறார். அந்தோனியை வா என்று சொல்லி பெயரை சொல்லி அழைக்கிறார். இவருக்கு உடனே தூக்கி வாரி போடுவோம். இவர் எங்கேயோ இருக்கிறவர் குகையில, நம்ம பத்தி இவருக்கு தெரியாது, ஆனால் பெயரை சொல்லி அழைக்கிறாரே என்று சொல்லி இவருடைய மனசுல அது ஒரு என்ன சொல்றது, ஆச்சரியமான ஒரு எண்ணம் இவருக்கு. எப்படி நம்ம பெயரை இவர் தெரிந்து கொண்டார் என்று. அதே போல வழக்கமாக அரை ரொட்டி துண்டை கொண்டு வர காகமானது முழு ரொட்டி துண்டை கொண்டு வருது. ஏன்னு சொன்னா அந்த வனத்து சின்னப்பர் சொல்லுகிறார், நீ வருகிறாய் என்று காகத்துக்கு தெரிந்திருக்கிறது, ஆகவே எனக்கு வழக்கமாக அரை ரொட்டி துண்டு கொண்டு வரும், நீ வருகிறதை வைத்துதான் இன்றைக்கு முழு ரொட்டி துண்டை இந்த காகமானது எனக்கு கொண்டு வந்திருக்கிறது, உனக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி இவர் பாதி ரொட்டி துண்டையும் வனத்தந்தோனியாருக்கு பாதி ரொட்டி துண்டையும் வருகிறது. அதன் பிறகு அந்த வனத்து சின்னப்பர் சொல்லுகிறார், அவருடைய முகமானது அந்தோனியார் சொல்லுகிற அவருடைய முகத்திலே ஒரு ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஆண்டவருடைய அருள் அவருடைய முகத்திலே வெளிப்பட்டதை பார்க்கிறார். அதன் பிறகு அந்த வனத்து சின்னப்பர் சொல்லுகிறார், நான் 90 வயது ஆகிவிட்டது, இறக்கும் தருவாயில் இருக்கிறேன், உனக்கு 1000 அத்தனியாஸ் ஒரு கம்பளியை கொடுத்திருந்தார், அந்த கம்பளியை நான் இறக்கிற போது அதை கொண்டு வந்து என் மேல போட்டு அதை அடக்கம் செய்ய வச்சிருக்கேன். இன்னும் ஆச்சரியம் இருக்கு, இன்னும் தூக்கி போடுவது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பெயரை சொல்லி கூப்பிட்டார். அத்தனியாஸ் என்ற 1000 நமக்கு கம்பளி போர்வை கொடுத்தது இவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் நினைக்கிறார். ஆக இந்த வனத்து சின்னப்பர் இந்த வனத்து அந்தோனியாரை பற்றி ஒன்றும் தெரியாவிட்டாலும் இவர் தன் முனிவராக இருந்ததினால இவர் ஆண்டவருடைய அந்த அருளிலே இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தது என்பார். அவர் வனத்து சின்னப்பர் ஒரு முனிவர், அவர் ஒரு தவம் செய்கிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஜெபத்திலே அவர் தன்னுடைய நாட்களை அவர் கழித்ததை நாம் பார்க்கிறோம். 90 வயது வரை அவர் ஒரு முனிவராக இருந்து முனிவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்னோடியாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வனத்து சின்னப்பரை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவமும் ஜெபமும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த தவம் என்பதை பற்றி ஜெபம் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது நாம் சபகாலத்திலே இதை நான் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தியிலே நான் வாசிக்கிற போது 5வது அதிகாரத்திலே உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கும். இந்த தவம் செய்கிற போது நீங்கள் தனிமையிலே சென்று நீங்கள் என்ன செய்யுங்க, கதவை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையிலே ஆண்டவரோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் வெளிவேடத்தனமாக நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்லுங்கள். பல நேரங்களிலே நாம் தவம் செய்கிற அந்த காலங்களிலே நாம் பார்க்கிற போது பல நேரங்களிலே நம்ம நெத்தியில இந்த சாம்பலை பூசிக்கிறது, சோகமான ஒரு முகத்தை நம்ம வெளிப்படுத்துறது, அதுபோல இந்த தவத்தை நாம் பல்வேறு நிலைகளிலே நாம் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் மண்டபம் பங்கிலே இருந்தேன்.
மண்டாம்புகையில் இருந்தபோது மத்தேயாஸ் என்ற ஒரு நகராட்சியினுடைய பொறுப்பாளராக ஒருவர் இருந்தார். அவன் செயலர், அந்த நகராட்சியினுடைய செயலர். இவர் எப்போ பார்த்தாலும் வருஷம் ஃபுல்லாவே நவ உடலை போட்டிருப்பார், காவி உடையதை அணிந்திருப்பார். இவருடைய மனைவி வேளாங்கண்ணி. இவங்க 2 பேரும் நான் இங்கே மண்டபத்துக்கு வந்தபோது என்னை பார்த்தாங்க. பார்த்தபோது நான் சரி கொஞ்ச நாள் ஏதோ ஒரு கோயில் பாடி ஒரு போட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வருஷம் ஃபுல்லாகவே போட்டுட்டு இருந்தார். அப்போ அந்த வேளாங்கண்ணிங்கிற அவருடைய மனைவியை அழைத்து கேட்டேன், என்னம்மா தவக்காலம் ஏற்கனவே வந்த புதுசில் போட்டுட்டு ஏதோ கோயிலுக்கு போட்டுருக்கேன்னு நினச்சேன், அப்புறம் தவக்காலத்திலையும் போட்டீங்க, தவக்காலம் முடிஞ்சு நீங்கள் இந்த உடையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்னம்மா காரணம்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, என் வீட்டுக்காரரு நல்ல குடிகாரராக இருந்தார், இவரை சொல்லி சொல்லி பார்த்தாலும் அவர் மாறுவது மாதிரி இல்லை, ஆகவே வருஷம் ஃபுல்லாகவே இவரை தவ உடையை போட்டு நான் வச்சிடுறது. ஏன்னா நீங்கள் தவ உடை அணிந்திருக்கிறதுனால குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாகவே அந்த காவி உடையை போட்டே நான் கொண்டு வந்துருவேன். அதனால என் புருஷன் இன்னைக்கு குடிக்காமலே இருக்கிறாரு. ஆக இந்த தவம் இருக்கிற செயல்பாடுகள் பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு சில நல்ல மனங்கள் மாறி ஒரு தவறான நிலையிலிருந்து மாறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தவக்காலத்தில் நான் பார்க்கிற போது நிறைய பேர் உடை அணிவார்கள். அப்போது நான் அவங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் இந்த தவக்காலத்திலேயாவது நல்ல ஒரு முடிவை எடுங்க, குடிக்கிற பழக்கத்தை விடுங்க, இன்னும் ஒரு சில கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க, இந்த தவக்காலம் முடிகிற போது புதிய மனிதராக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆக இந்த தவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஜெபம் என்பது நம்ம இறைவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. யோவானுக்கு முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிற போது 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு நாம் நெருங்கி இருக்கிற போது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம், அவரும் நம்மோடு இணைந்து இருக்கிறார், நாம் மிகுந்த கணிதரக்கூடியவர்களாக இருப்போம், நாம் விரும்பி கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறோம். ஆகவே நம்முடைய தவ முனிவர் மணத்து சின்னப்பர் உடைய இந்த திருத்தலம் இன்றைக்கு இந்த கொடுங்காவயலிலே ஒரு அனைத்து மக்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு எகிப்தில் அந்த வாழ்ந்த அந்த தவ முனிவர் இந்த ஊர்லேயே இந்த கமாகர மரமா ஒருவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சியின் அடிப்படையிலே இந்த ஆலயமானது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வனத்து சின்னப்பரை நாம் தேடி வருகிறோம். அந்த வனத்து சின்னப்பர் அன்று அந்தோனியாரை பற்றி தெரியாமல் இருந்தாலும் அந்தோனி வான்னு சொன்னார். அதே போல அவருக்கு அந்த உணவை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆயர் அத்தனியாஸ் என்பவர் கொடுத்த அந்த கம்பிளியை கொண்டு வந்து என் உடல் மீது போர்த்தியை அடக்கம் செய்ய சொன்னது. ஆக இன்றைக்கு இந்த வனத்து சின்னப்பருடைய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தவ முனிவர் இன்றைக்கும் அவர் மறித்திருந்தாலும் இந்த புனிதரானவர் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் தெரிந்திருக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். ஆகவே இவர் நமக்கு கடவுளிடம் பரிந்து பேசி அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதராக இந்த இடத்திலே அவர் வாசம் செய்கிறது என்றார். ஆகவே இந்த இடத்திற்கு மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இன்னும் பலர் கேள்விப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறதற்கு காரணம், இந்த இடத்திலே நான் நலம் நல்குவேன் என்று மலாக்கிய புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல இந்த இடமானது நலம் நல்குகிற ஒரு இடமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் வனத்து சின்னப்பர் கடவுளிடம் பரிந்து பேசி அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக திருத்தலமாக இருக்கிற காரணத்தினாலே நாம் இத்தனை பேர் இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் வனத்து சின்னப்பர் வழியாக நிறைவேற்றுவாராக. வனத்து சின்னப்பர் வழியாக நம்முடைய உள்ளத்திலே எழுப்பப்படாமல் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக திருப்பணியிலே நானும் இருக்கிற தந்தைகளும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென்.